வணக்கம் மாணவர்களே. எக்கனாமிக்ஸ்க்கு வீடியோ போடுங்க, காமர்ஸ்க்கு வீடியோ போடுங்க, வீடியோவை போடுங்க போடுங்கன்னு கேட்குறீங்க. ஆனா வீடியோவை எல்லாரும் வந்து பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடுறீங்க. யாரும் படிக்கிற மாதிரியே தெரியல. நீங்களே பாருங்க, நம்ம சேனல்ல போற வீடியோஸ் ஒரு 300க்கு மேல வியூஸ் போகல. காரணம் என்ன? நிறைய பேர் பாக்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ஆள்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ண மாட்டீங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போய் வீடியோ ரீச் ஆகும். நான் போடுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வந்து எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா நீங்க ஆஃப் இயர்லிக்கு எழுதுனீங்க இல்லையா, ஸோ அந்த எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு மார்க்ஸ்க்கு நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. டோட்டலா 51 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சேர்த்தே கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஸோ கன்ஃபியூஷனே வேண்டாம். அழகா சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. ஃபர்ஸ்ட் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸும் சொல்றேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2025 பப்ளிக் எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வர இருக்கோ அந்த கொஸ்டின்ஸுமே இதுல கொடுத்துருக்கு. முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, கிளாஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இம்மிடியட்டா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக் வந்தாதான் அதுக்கு அடுத்ததான் நம்ம எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண இருக்கிறேன். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல எவ்வளவு மார்க்ஸ் நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஸ்கோர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் தெளிவா பார்த்துருவோம். சில்லோர் முற்றுரிமையின் பண்புகளை விளக்குக. டிஸ்கிரைப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆலிகோபோலி. வணிக வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டதற்கான காரணங்களை கூறுக. எக்ஸ்பிளைன் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனலைசேஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். பொருளியலில் பகுத்தாய்வு மற்றும் தொகுத்தாய்வு முறைகளின் படிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஸ்டெப்ஸ் ஆஃப் டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் மெத்தட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். தேவை நெகிழ்ச்சியை அளவிடும் முறைகள் யாவை? வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்? குறுகிய கால செலவு கோடுகளை தகுந்த படத்துடன் விவரிக்கவும். டிஸ்கஸ் த ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் வித் சூட்டபிள் டயக்ராம். 2015 முதல் 2020 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பு இயல்புகளை விளக்குக. டிஸ்கிரைப் த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்ஸிம் பாலிசி 2015 to 2020. மாறும் விகித விளைவு விதியை வரைபடத்துடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் வித் த டயக்ராம். கடன் நிதி வட்டி கோட்பாட்டை விளக்குக. எலுசிடேட் த லோனபிள் ஃபண்ட் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுடைய முக்கிய பொருளாதார கருத்துக்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த மெயின் எக்கனாமிக்ஸ் ஐடியாஸ் ஆஃப் பி.ஆர். அம்பேத்கர். ஊரக கடன்களுக்கான காரணங்களை ஆராய்க. அனலைசஸ் த காசஸ் ஃபார் ரூரல் இன்டெபெண்டன்ஸ். கணித முறையின் பொருளாதார பயன்பாடுகள் ஏதேனும் மூன்றினை எழுதுக. ஊரக வீட்டு வசதி சிக்கலுக்கான காரணங்களில் ஏதேனும் இரண்டினை கூறுக. Write any 3 uses of mathematical methods in economics. State any 2 causes for housing problems in rural areas. ரிகார்டோவின் வார கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. Illustrate the Ricardian theory of rent. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரிக்கும். Explain the various sources of energy in தமிழ்நாடு. கிராமர் விதியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள நேர்கோட்டு சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்க. Solve the following linear equations by using Cramer's rule. பொருளியலின் தன்மை மற்றும் எல்லையை விவரிக்கும். எலபரேட் த நேச்சர்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஊரக பொருளாதாரத்தின் பண்புகளை விசித்திரமானவை விவாதிக்கும். த ஃபீச்சர் ஆஃப் ரூரல் எக்கனாமி ஆர் பெக்குலியர் டிஸ்கஸ். சம அளவு உற்பத்தி கோட்டின் பண்புகளை வரைபடத்துடன் விவரிக்கும். எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோகுவான்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம். இந்திய 5 ஆண்டு திட்டங்களின் செயல்பாடுகளை விவரிக்கவும். டிஸ்கிரைப் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 5 years பிளான்ஸ் இன் இந்தியா. தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. தேவை விதி மற்றும் அதன் விதிவிலக்குகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டிமாண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸ்பெக்ஷன். சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் நோக்கங்களையும் பண்புகளையும் விளக்குக. எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். பல்வேறுபட்ட விளைநிலைகளில் ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகளுக்கு இடையேயான தொடர்பை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஆர் அண்ட் எம்ஆர் கர்வ்ஸ் அண்டர் வேரியஸ் பிரைஸ் கண்டிஷன்ஸ். நிறைவு போட்டியின் இயல்புகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன். கீன்ஸின் வட்டி கோட்பாட்டை விளக்குக. எக்ஸ்பிளைன் த கீன்ஷியன்ஸ் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கிராமர் விதியை பயன்படுத்திய சமன்பாடுகளின் எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளை காண்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இன் த ஈக்குவேஷன் பை கிராமர்ஸ் ரூல். காந்திய பொருளாதார கருத்துக்களை விளக்குக. ரைட் அண்ட் டீடைல் ஆன் த காந்தியன் எக்கனாமிக் ஐடியா. பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன? வாட் ஆர் த ஐடியாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ். பேரளவு தொழிற்சாலைகள் குறித்து விரிவாக விளக்குக. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. பொருளியலை பற்றிய பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு கூறுக. கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்
வேரியஸ் டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை வரைபடத்துடன் விவரிக்கவும். Elucidate the law of diminishing marginal utility with a diagram. விகித அளவு விளைவு விதியை உதாரணத்துடன் விளக்குக. Elucidate the laws of returns to scale with example. பல்வேறுபட்ட விளைநிலைகளில் AR மற்றும் MR கோடுகளுக்கிடையேயான தொடர்பை விளக்குக. Bring out the relationship between AR and MR curves under various price. நிறைவு போட்டியில் எவ்வாறு விலை மற்றும் உற்பத்தி அளவு தீர்மானிக்கப்படுகிறது. How price and output are determinant and the perfect competition. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரிக்கவும். Explain the various sources of energy in Tamil Nadu. 2015 to 2020 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பியல்புகளை விளக்குக. Describe the salient features of EXIM policy 2015 to 2020. ஊரக பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்க. Examine the problems of rural economy. நுகர்வோர் எச்சம் என்ற கருத்தை வரைபடத்துடன் விளக்குக. Explain the theory of consumer surplus with the help of a diagram. தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையை விளக்குக. Explain the public transport system in Tamil Nadu. இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரி. Explain the strong features of Indian economy. பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில் நிறுவனங்களின் விவரிக்கவும். Explain the role of SSI in economic development. இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டை விளக்குக. Explain the marginal productivity theory of distribution. பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன. What are the ideas of information and communication technology used in economics? பொருளியலின் தந்தை மற்றும் எல்லையை விவரிக்கவும். Elaborate the nature and scope of economics. தேவை விதியினை வரைபடம் கொண்டு விவரிக்கவும். Explain the law of demand with diagram. ஊரக பொருளாதாரத்தின் பிரச்சனைகளை ஆராய்க. Discuss the problems of rural economy. முற்றுரிமை போட்டியில் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பதை வரைபடத்துடன் விவரிக்கவும். Explain price and output determined under monopolistic competition with the help of diagram. குறுகிய கால செலவு கோடுகளை தகுந்த வரைபடத்துடன் விவரிக்கவும். Discuss the short run cost curves with suitable diagram. நிறைவு போட்டியின் இயல்புகளை விளக்குக. Bring out the features of perfect competition. மக்கள் தொகையின் தரமான அம்சங்களை விவரிக்கவும். Describe the qualitative aspects of populations. பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன. What are the ideas of information and communication technology used in economics? டோட்டலா உங்களுக்கு ஒரு 51 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதுல நடுவுல நம்பர் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலா 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 50மே 100% படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். 2 மார்க்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு 14 மார்க்ஸ் கேட்குறாங்க. 2 மார்க் கொஸ்டின் 7 எழுதணும். அதில் 30th கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்குறாங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த 2 மார்க்ஸை மட்டும் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த 14க்கு 14 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துடலாம். உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்துக. கிளாசிஃபை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பகிர்வு என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை டிஸ்ட்ரிபியூஷன்? மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி GSDP வரையறுக்கவும். கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் டிஃபைன். இந்திய பொருளாதாரத்தின் ஏதேனும் ஒரு இயல்பினை கூறுக. ஸ்டேட் எனி ஒன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. LPG கொள்கையை செயல்படுத்த காரணம் என்ன? ஸ்டேட் த ரீசன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் LPG. வெளிப்படையான செலவுகள் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். மனித மேம்பாட்டு குறியீட்டெண் HDI மற்றும் வாழ்க்கை தர குறியீட்டெண் PQLI ஆகியவற்றை வேறுபடுத்துக. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் HDI அண்ட் PQLI? விருப்பங்களை வகைப்படுத்தி எழுதுக. ரைட் த கிளாசிபிகேஷன் ஆஃப் வாண்ட்ஸ். நுண்ணியல் பொருளியலை வரையறுக்கவும். டிஃபைன் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். போட்டியின் அடிப்படையில் அங்காடியை வகைப்படுத்துக. கிளாசிஃபை த மார்க்கெட்ஸ் அண்ட் த பேசிஸ் ஆஃப் காம்படிஷன். கிஃபன் பொருள்கள் எவை? அவை ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வாட் ஆர் த கிஃபன் குட்ஸ்? Why it is called like that? அழைப்பு கூடு மேல் நோக்கி செல்வதன் காரணம் என்ன? What are the reasons for upward sloping supply curve? மூழ்கும் செலவுகள் என்றால் என்ன? What is mean by sunk cost? கீழ்கண்ட நிறுவனத்தின் தேவை கோடு வரைக. நிறைவு போட்டி முற்றுரிமை. Draw demand curve of a firm of the following. Perfect competition, monopoly. முன்னேறிய பொருளாதாரத்தின் இயல்புகள் எவையேனும் இரண்டினை கூறுக. State any 2 features of a developed economy. சுதந்திரம் அடைவதற்கு முன் இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வகையான நில உடைமை முறைகளின் பெயர்களை எழுதுக. Name the different types of land tenure systems that existed in India before independence. மத்திய அரசு அறுவடைக்கு பின் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் உட்கூறுகளை கூறுக. State the various components of central government schemes under post-harvest measures. தமிழ்நாட்டின் அணுமின் நிலையங்கள் யாவை? What are the nuclear power plants in Tamil Nadu? MS-WAD-இன் முக்கிய அம்சங்கள் யாவை? What are the main features of MS-WAD? தேசிய ஊரக நல அமைப்பு பற்றி எழுதுக. Write about National Rural Health Mission.
பயன்பாட்டின் வகைகளை கூறுக. நேம் த டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. பண்டங்களை வகைப்படுத்துக. மென்ஷன் த கிளாசிபிகேஷன் ஆஃப் குட்ஸ். உற்பத்தி சார்பினை குறிப்பிடுக. ஸ்டேட் த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். வெளியுறு செலவு வரையறுக்கவும். எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் டிஃபைன். பகிர்வென்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை டிஸ்ட்ரிபியூஷன். குறைந்த தலா வருமானம் இருக்க காரணங்களாக BKRB ராவ் கூறுவதை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த ரீசன்ஸ் ஃபார் லோ பர் கேபிட்டா இன்கம் as given by BKRB ராவ். ஊரக பொருளாதாரம் வரையறுக்கவும். டிஃபைன் ரூரல் எக்கானமி. தமிழ்நாட்டுக்கேற்ற 4 உணவு பயிர்களை குறிப்பிடுக. மென்ஷன் எனி 4 food crops which are favorable to தமிழ்நாடு. நிறைவு போட்டியின் இன்றியமையாத பண்பை குறிப்பிடுக. பாயிண்ட் அவுட் த எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன். பணித்தாள் என்றால் என்ன? ஒர்க் ஷீட் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ஒர்க் ஷீட். பொருளியல் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை எக்கானமிக். சமநோக்கு வளைகோடுகள் என்பதன் பொருள்கள் கூறு. ஸ்டேட் த மீனிங் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ். உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்துக. கிளாசிஃபை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். மூழ்கும் செலவுகள் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை சங்க் காஸ்ட். பகிர்வின் வகைகள் யாவை? மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். தொழில்நுட்ப தெரிவு பற்றி சென் கூறுவது என்ன? கிவ் எ ஷார்ட் நோட்ஸ் அண்ட் சென்ஸ் சாய்ஸ் ஆஃப் டெக்னிக். 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கங்கள் யாவை? வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் 10th 5-year பிளான். இந்தியாவில் ஊரக மின்மயமாக்கலை தடுக்கும் பாதக காரணிகள் 2 குறிப்பிடுக. ஸ்டேட் எனி 2 ஃபேக்டர்ஸ் ஹைண்டரிங் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் இன் இந்தியா. தமிழ்நாட்டின் அணுமின் நிலையங்கள் எவை? விச் ஆர் த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இன் தமிழ்நாடு. அழிப்புக்கோடு மேல் நோக்கி செல்வதன் காரணம் என்ன? வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் அப்வர்ட் ஸ்லோப்பிங் சப்ளை. 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 440 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 40 கொஸ்டின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது மொத்தமே படிக்கணுமானா 100% படிச்சே ஆகணும். ஏன்னா 2 மார்க்ஸை பொறுத்த வரையும் எப்படி வேணா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபுல் கொஸ்டின்ஸுக்கு 14 மார்க் வாங்குறது கஷ்டமாயிடும். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 21 மார்க்ஸ்க்கு மொத்தமா. சரிங்களா? இதுல வந்து 40th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஸோ நீண்ட காலத்து செலவு வளைகோட்டை தக்க வரைபடத்துடன் விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த லாங் ரன் காஸ்ட் கர்வ்ஸ் வித் சூட்டபிள் டயக்ராம். வாரம் மற்றும் போலி வாரம் வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ரெண்ட் அண்ட் குவாசி ரெண்ட். கிராம சர்வோதயா பற்றி சிறு குறிப்பு தருக. ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் வில்லேஜ் சர்வோதயா. SHGயின் பண்புகளை குறிப்பிடுக. மென்ஷன் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் SHG. பயன்பாட்டின் முக்கிய இயல்புகள் யாவை? வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. நிலத்தின் சிறப்பு இயல்புகள் யாவை? வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். சமநோக்கு வளைகோடுகளின் பண்புகள் யாவை? வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். விற்பனை செலவு என்றால் என்ன? அதனை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் செல்லிங் காஸ்ட் வித் அன் எக்ஸாம்பிள். தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் பற்றி குறிப்பு எழுதுக. ரைட் எ நோட் ஆன் மினரல் ரிசோர்சஸ் இன் தமிழ்நாடு. இருமுக முற்றுரிமை என்றால் என்ன? வாட் இஸ் பைலேட்ரல் மோனோபோலி. பொருளியலை பற்றிய பற்றாக்குறை இலக்கணத்தை விளக்குக. மேலும் அதனை மதிப்பீடு செய்க. எக்ஸ்பிளைன் த ஸ்கார்சிட்டி டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் அசஸ் இட். தேவை விரிவு மற்றும் சுருக்கத்தை வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். அளிப்பு நிகழ்ச்சியை நிர்ணயிக்கும் காரணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் கவர்னிங் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் சப்ளை. வாய்ப்பு செலவை எடுத்துக்காட்டுடன் வரையறுக்கவும். டிஃபைன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அண்ட் ப்ரொவைட் அன் எக்ஸாம்பிள். நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃபர்ம் அண்ட் இண்டஸ்ட்ரி. பண தேவைக்கான நோக்கங்கள் யாவை? வாட் ஆர் த மோட்டிவ்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் மணி. கிராம சர்வோதயா சிறுகுறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட் அண்ட் வில்லேஜ் சர்வோதயா. GST என்றால் என்ன? அதன் நன்மைகளை எழுதுக. What is GST writes its advantages. முத்ரா வங்கியின் நோக்கங்களை பட்டியலிடுக. List out the objectives of முத்ரா பேங்க். DMP முறை குறித்து விளக்குக. Explain about DMP model. மனித விருப்பங்களின் இயல்பை கூறுக. Describe the features of human wants. தொழில் முனைவோரின் பணிகள் யாவை? What are the functions of entrepreneur. வேளாண்மை பொருளாதாரம் பற்றி அம்பேத்கரின் பொருளாதார கருத்துக்களை கூறுக. State அம்பேத்கர் எக்கனாமிக் ஐடியாஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் எக்கானமி. வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதற்கான காரணங்களை குறிப்பிடுக. ஸ்டேட் த ரீசன் ஃபார் ரேஷனலைசேஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். உலகமயமாதல் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை குளோபலைசேஷன். வட்டார ஊரக வங்கி பற்றி குறிப்பு வரைக. ரைட் எ நோட் ஆன் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். சுகாதாரத்துறையில் தமிழ்நாட்டின் பொருளாதார செயல்திறனை விளக்குக. டிஸ்கிரைப் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எக்கானமி இன் ஹெல்த். TR is equal to 50Q minus 4Q square என தரப்பட்டுள்ளது. Qயோட வேல்யூ 3 எனில் இறுதிநிலை வருவாயை காண்க. Given TR is equal to 50Q is equal to 40 square, find the marginal revenue when Q3.
பொருளியலின் உட்பிரிவுகளை கூறி அவற்றுள் ஏதேனும் ஒன்றினை பற்றி விவரிக்கும். நேம் த சப்டிவிஷன் ஆஃப் எக்கனாமி அண்ட் எக்ஸ்பிளைன் எனி ஆஃப் தெம். பிளேன் எனிசி. சராசரி செலவிற்கும் ஏசி இறுதிநிலை செலவிற்கும் எம்சிக்கு உள்ள தொடர்புகளை கூறுக. ஸ்டேட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏசி அண்ட் எம்சி. பயன்பாட்டின் முக்கிய இயல்புகள் யாவை? வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. இறுதிநிலை வருவாய் பற்றி குறிப்பு வரைக. ரைட் எ ஷார்ட் நோட்ஸ் ஆன் ரெவென்யூ. சமநோக்கு வளைகோடுகளின் பண்புகள் யாவை? வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ். பொருளாதார முன்னேற்றம் வரையறுக்கவும். டிஃபைன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். மனித வளர்ச்சி குறியீட்டு எண்ணை கணக்கிட உதவும் குறியீடுகளை கூறுக. மென்ஷன் த இண்டிகேட்டர்ஸ் விச் ஆர் யூஸ் டு கால்குலேட் HDI. ஜிஎஸ்டி என்றால் என்ன? அதன் நன்மைகளை எழுதுக. வாட் இஸ் ஜிஎஸ்டி? ரைட்ஸ் இஸ் அட்வான்டேஜஸ். முத்ரா வங்கியின் நோக்கங்களை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் முத்ரா பேங்க். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கான செயல்பாடுகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் டூரிசம். மூலதனத்தின் சிறப்பியல்புகள் யாவை? வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல். ஸோ இந்த வீடியோவில் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய 11th எக்கனாமிக்ஸ்க்கானது 2 marks 3 marks 5 marks இதில் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் 7 2 marksம் 7 3 marksம் 7 5 marksம் வித் சாய்ஸ்லையும் சரி வித்தவுட் சாய்ஸ்லையும் சரி ஈஸியாக எழுதி அதில் எந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி 1 marks அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் 90க்கு 90 கன்ஃபார்ம். நீங்கள் பாஸ் ஆகணும்னு நினச்சி படிச்சிங்கனாலும் பாஸ் ஆகிடலாம். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், ஒரு 70+ ஆச்சும் 100க்கு எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்கலாம். முழுக்க முழுக்க இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ தொடர்ச்சியாக நம்ம எக்கனாமிக்ஸ்க்கும் காமர்ஸ்க்கும் பப்ளிக் எக்ஸாமோட மாடல் கொஷின் பேப்பரும் ரிவிஷன் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மற்ற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான இமேஜஸை உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் 11th டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.